விடல காந்தி, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். குறுக்க வராது, போ. வேண்டாம் சொல்றல, தப்பு பண்ணாத. எது தப்பா? என்னல தப்பு? ஓ மக அந்த சாதிக்கார பையன் கூட ஓடினாலே, அப்ப என்ன பண்ண? கொன்னுட்டல, அது தப்பு இல்லையா? அப்ப ஓ சாதி வசதி ஏன் சாதி குறைச்சலாம்? அது இல்ல சொல்றல, நாம் பண்ண தப்பு மறுபடியும் நடக்கூடாது. சொன்னா கேளு. ஆத்தாடி, இந்த சாதி வரி இன்னும் எத்தனை பேரை காவு கொள்ளுமோ? மாப்ள வா. வாசல்ல நிக்கிற நாம நடுவீட்டுக்கு போடும்னு ஆசைப்படலாம தாயே. ஐயோ, நான் பெத்தவில்லை. இழுத்துட்டு போகல. அங்கிருந்து நம்ம படிக்க மாட்டாங்களா? இவ்வளவு தாமரை எவ்வளவு தேடி இருந்தான். வாழ ரொம்ப நாளா மாடு தின்னவனுங்க சிக்கிடானு தான் இருக்கடே உங்களுக்கு. வராது, சாவடி வராது. ஐயா மன்னிச்சிருக்கியா, உங்க ஆட்டுக்கடை எனக்கு தெரியாதியா. ஐயா இந்த மேல வர மாட்டீங்க. இல்ல வேலையா போச்சு உங்களுக்கு. இருக்குல்ல உங்களை பண்றத பார்த்து ஒரு பயலுக்கும் களை வாங்குற எண்ணம் வரக்கூடாதுல. அவன் நம்மாலியா? ஆடு மேய்க்க ஆள் இல்லாம இருக்குது, நீ இவனுங்களோட சேர்ந்து களவாண்டுக்கு தெரியுறியா? உனக்கு என்ன பண்ற பாருல. போன் வந்திருக்கு. நீ போகத்தான். என்னட்டே
என்னை பெற்றாவா நீங்க அந்த கோயில் பசுமாடு நீங்க கும்பிட்டு எழுப்பாம என்னை பெற்றாவா நம்மளை விட்டு போயிட்டாருன்னு சரிம்மா இங்க பாரு தாத்தா. இன்னைக்கு கோலம் அடிச்சாரு என்ன பெத்தாப்பா நம்ம வாதல்ல இன்னைக்கு படிசன கூட்டமாப்பா சரி இன்னைக்கு சங்கட புள்ளனிரா உட்காருங்க, மாமா மச்சனை எல்லாருக்கும் சொல்லி அனுப்பணும். நம்ம ஐயா ஆண்டு அனுபவிச்சு பேரம் பேத்தி எல்லாம் பார்த்துட்டு நிம்மதியா தான் போயிருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷனை எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா அனுப்பி வைக்கணும். நாளை பின்ன நம்மள மாதிரி ஆளுங்க போயிட்டா கூட செத்தா சுடல அப்பா மாதிரி